சாதாரண விஷயம் இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் இங்கே மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் 1-2 பார்த்துட்டு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள், எங்கெல்லாம் போனாங்கன்ற வரையும் எடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே அவன் எந்த இதில் போனால், எங்கே வாரத்தில் போனால், எங்கே இறங்குறான், நடுவில் எங்கே நின்று சரக்கு அடித்தானுங்க. வெளியிடப்படாத சிசிடிவி ஃபுட்டேஜில் கிளியராக இருக்குது. நான் ஒரு 5 பேர் சந்தேகப்படுறேன். இப்போ இதே திருமாவளவனோ அல்லது செல்வ பெருந்தகையோ இவர்கள் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு புகார் கொடுக்கணும். அப்போ எனக்கு எப்படி தெரியுது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, செல்வ பெருந்தகை ஆல்ரெடி ரவுடி லிஸ்ட்டில் இருந்ததுனால அவருக்கு இந்த ரவுடிகளை பற்றி க்ளீனாக தெரிஞ்சிருக்கு. இல்லை, இப்படி ஒரு விஷயம் செல்வ பெருந்தகை அவர்களை நோக்கி இதை விசாரிக்கணும்னு சொல்கிறது சரியாக இருக்குமான்னு அவர் தானே சொன்னார். நிறைய பேர் பார்ப்பாங்க. அவர் தானே சொன்னார் இவங்க உண்மை குற்றவாளிகள்னு அவர் தானே சொல்கிறாரு. எனக்கும் அந்த சந்தேகம் ஏற்படும். ஏன்னா இவருக்கு அந்த டீமோடலாம் இந்த ரவுடி லிஸ்டோடலாம் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கும் இல்லையா. ஒரு அரசியல் தலைவர் அவரே ஒரு ரவுடியாக இருக்காரு. அப்போ அவர் விசாரிச்சிங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்குன்றது. காவல்துறை அதுதானே சரியான முடிவு எடுக்க. நான் கூட ஒரு தகவல் சொல்கிறேன். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும் போது ஐஎஸ் வந்து கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு காவல்துறை பாதுகாப்பு எனக்கு தேவையில்லைன்னு அவர் தான். அப்படியே காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து சாகடிக்காமல் இருக்கிறான். சிந்தாதிரிப்பேட்டையில் பிஜேபியுடைய பிரமுகர் அவன் ஒரு ரவுடி தான். அவனை வந்து நடு ரோட்டில் போட்டு காவல்துறை பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் இருக்கும்போது வெட்டினேன். ஏங்க இப்படி முதலமைச்சர் தப்பான முடிவு எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த ஏதோ தருதலைங்க சில விஷயங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்றான்றதுக்கு வச்சுக்கிட்டு நீங்க முடிவு எடுக்கிறீங்க. முதலமைச்சர் சுயமாக முடிவு எடுக்க கத்துக்குங்க. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மாதிரி மாற்றங்கள் போச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துல நீங்க பல விஷயங்களை நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருவீங்க. எங்க நீ கை வைக்கணுமோ கை வைக்கலையே. கள்ளச்சாராய விஷயத்துல நீங்க கீழே இருந்து கை வச்சீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க வந்து எஸ்பி வரையும் மாத்துனீங்கல்ல, நீங்க கலெக்டர் வரையும் மாத்துனீங்கல்ல, அங்க இருக்கிற உள்துறை செயலாளர் மாத்துனீங்களா? எடுத்த உடனே எல்லாத்தையும் கீழே மாத்தாம நேரடியா ஒரே இடத்துல அடிச்சிட்டீங்கன்னா, பால் அடிச்சிட்டீங்கன்னா. நான் 1-2 தாங்க அதிகாரி சரியில்லைன்னு சொல்றேன். ஒட்டுமொத்த அதிகாரிகள் சரியில்லைன்னு சொல்றேன். அப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுக்க விட்டுட்டு நீங்க வந்துட்டு உடனடியா அவரை மாத்திரம் இவரை மாத்துறதுனால உடனே வந்து எல்லாம் முடிஞ்சிடுமா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது திசை திரும்பாதா? கொஞ்சமா அதை யோசிக்க மாட்டீங்களா நீங்க? தமிழ்நாடு தவறான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டாங்களோ சார். காசு கொடுத்தா கட்சி அரசியல் கட்சிக்கு கூட்டம் சேர்க்கிற மாதிரி ஒரு சாவுல வந்து ஒரு அன்பும் ஒரு இது உணர்வும் இருந்தால் மட்டும் இவ்வளவு கூட்டங்கள் சேரும். அதெல்லாம் மறுக்க முடியாது. நீங்க கூட்டம் சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 100 பேர் 100 விதமா இருப்பான். இது உணர்வோட வந்த கூட்டம். இதுல அதை மீறி சில தலைவர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா? அது தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் வாரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. நல்லா இருக்கீங்களா? பிரமாதமா இருக்கேன். இப்போ பேசுபொருளாக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்துல நிறைய கோணங்கள் வைக்கப்படுகிறது. காவல்துறை ஒரு பக்கம் கூட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் கொலையாளிகளை பிடித்து விட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சாலும் அவர்கள் உண்மை குற்றவாளிகளா அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த இன்னொரு தரப்பில் வைக்கிறாங்க. இதுக்குள்ள என்னதான் நடந்திருக்கு உங்களோட பார்வையில்? எப்படி உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன? என்னை பொறுத்தவரையும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவல்துறை வந்து துரிதமான நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அந்த 8 பேரில் 6 பேர் வந்து இவங்க சொல்கிற மாதிரி கேள்விக்குறி இடம்பெற மாதிரி எல்லாம் திருமாவளவனோ அல்லது வந்து செல்வமோ இவங்களுக்கு எழுப்பக்கூடிய கேள்விகளாக இல்லாமல் அதில் 6 பேர் கண்டிப்பாக, ஏன்னா அவனுக்கு பொய்யான ஆட்களை நிரூபிக்கிறாங்கன்னா சில இடங்களில் சில விஷயங்கள் நடந்துருக்கலாம். இது வந்து சர்வசாதாரணமாக இந்த வழக்கை வந்து நீங்கள் விட்டுற முடியாது. ஏன்னா சென்னை மாநிலத்தினுடைய மிகப்பெரிய பகுதியினுள்ள ஒரு மிகப்பெரிய தலைவனாக அறியப்பட்டவர், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒரு தலைவனாக அறியப்பட்ட ஒரு நபரை நீங்கள் அப்படி இடமும் பொய்யான ஒரு ஆளை கொண்டு போய் நிற்க வச்சு இவர் தான் சொல்லி காமிச்சிட முடியாது. அது எல்லாருக்குமே காவல்துறையில் ரொம்ப தெளிவாக தெரியும். நீங்கள் மாட்டிப்போம் அந்த விஷயத்தை எதாவது பண்ணால். அதை ரொம்ப தெளிவாக சென்னை மாநகர காவல்துறை வேலை செஞ்சுருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. ஒன்று இதுக்கு பின்புலமாக சில பேர்கள் வந்து இருப்பதாக வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போதே வந்து சில காவல்துறை அதிகாரிகளை மாற்றம் செய்வது வந்து இது வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக உருவாக்கும். இந்த விசாரணைக்கு அது தடங்களாக இருக்கும். நான் அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் இப்போ வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக நீங்கள் கீழே இருக்க எந்த ஆஃபீஸரும் அதில் யார் பொறுப்பும் பண்ணல. உடனே வந்து நீங்கள் இன்றைக்கி கமிஷனர் கூடுதல் கமிஷனர் எல்லாத்தையுமே மாற்றினீங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகும்? அது அந்தளவுக்கு ஒரு தரமாக இருக்குமா? அப்போது ஏதோ ஒரு விதம் வந்து திமுக
தவறுகள் செய்யுதோன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் மக்கள் மத்தியில். அதையெல்லாம் தாண்டி அந்த கொலை வழக்கில் இவர்களெல்லாம் சம்மந்தம் கிடையாது, உண்மை குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிட்டு திருமாவளவனும் செல்வமும் சொல்கிறாங்க. அப்போ முதலடியாக அவங்க 2 பேருக்கும் வந்து சம்மன் சர்வ் பண்ணணும். ஏன்னா குற்றவாளிகள் யாருன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குது. இவர் இல்லைன்னா இவன்னு சொல்லணும்ல. இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ உண்மை குற்றவாளி அவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு காவல்துறை வந்து உடனடியாக சம்மன் சர்வ் பண்ணி அவங்க இல்ல 2 பேரும் விசாரணை செய்யணும். சந்தேகிக்கிறது அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு உண்மை தெரியும்ன்றத மீனிங் ஆகும்? சந்தேகம் எல்லாமே வந்து ஊர்ஜிதமாகுமா? ஆகாதுல்ல. நீ சிசிடிவி ஃபுட்டேஜில் அவங்க வந்து குள்ளமாக இருந்தான், இவன் ஹைட்டாக இருக்கான், இவன் வந்து குண்டாக இருந்தான், இவன் வந்து ஒல்லியாக இருக்கிறான், இப்படின்னு நீங்களே ஒரு யூகத்தை படைக்கூடாது. இன்றைக்கி 3வது கண்ணுங்க, சாதாரண விஷயம் இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ். நீங்கள் இங்கே மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் 1, 2 பார்த்துட்டு சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்கள், எங்கெல்லாம் போனாங்கன்ற வரையும் எடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையுமே அவன் எந்த இதில் போனான், எங்கே வாரத்தில் போனான், எங்கே இறங்குறான், நடுவில் எங்கே நின்று இவனுங்க சரக்கு அடித்தானுங்க. வெளியிடப்படாத சிசிடிவி ஃபுட்டேஜில் கிளியராக இருக்குது. இவங்க எங்கே வரையும் போயிட்டு திரும்பி எப்படி விட்டு வந்தானுங்க, யார் மூலிமா உள்ளே வந்து சரண்டர் ஆனானுங்க, இவங்க சொல்கிற மாதிரி எல்லா விஷயமுமே வந்து காவல்துறை மிக தெளிவாக எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் சர்வசாதாரணமாக ஏதோ மனித உயிர்கள் வந்து விலை வாய்ந்தது, அதில் வந்து விலைமற்றது. ஆனால் அந்த மனித உயிர்களுக்கு நீ வந்து அதுவும் முக்கியமான ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், ஒரு அரசியல் கட்சி பிரமுகர், அவர் கொலை வழக்கை நீங்கள் வந்து காவல்துறை அவருடைய சிசியாக வந்து இழுத்து மூடிட முடியாது. ஸோ அதனால் வந்து இவர்கள் செய்கிற எல்லா விஷயமும் அந்த அரசியல் செய்ய வேண்டிய விஷயம்தான் இந்த 2 பேருக்கு ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அரசியல்லாம் வந்து இது போன்ற களவாணித்தனங்கள்லாம் ரொம்ப அறவே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். என்னை பொறுத்தவரையும் நீங்கள் காவல்துறை திருமாவளவனையும் செல்வத்தையும் வந்து விசாரணை செய்வதுதான் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியுது. இல்லை, ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கான பழிக்கு பழி தான் இது அப்படின்றது கைதானவர்களுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. கைதானவர்களில் ஒருத்தர் அவருடைய தம்பி அப்படின்ற வகையில் அப்போது இதனோட இந்த வழக்கினுடைய விசாரணை முடிக்கப்பட்டு விடுமா? இதனோட மூடி மறைச்சிட பார்க்குறாங்களா? பின்னணியில் இருக்கிற உண்மை குற்றவாளிகளை பிடிக்கணும்னா பல கோணங்களில் விசாரிக்கணும். அந்த கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம வந்து இதுக்கு பின்புலமாக நிச்சயமாக ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. நான் ஒரு 5 பேர் சந்தேகப்படுறேன் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஒரு புகார் கொடுக்கணும். இப்போ இதே திருமாவளவனோ அல்லது செல்வ பிறந்தகையோ இவர்கள் மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னால் கொடுக்கணும். அப்போது எனக்கு எப்படி தெரியுது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, செல்வ பிறந்தகை ஆல்ரெடி ரவுடி லிஸ்ட்டில் இருந்ததுனால அவருக்கு இந்த ரவுடிகளை பற்றி க்ளீனாக தெரிஞ்சிருக்குது. அப்போது இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு மிகப்பெரிய பலம் இருக்குதுன்றது தெரிய வருது. இல்லைன்னா சில பேர் வந்து ஐயோ எப்போவுமே ஒரு சாவு வீட்டில் அவனே சாவடிச்சுட்டு முன்னாடி வந்து நிற்பான் பார்த்தீங்களா, சில இடங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சில அரசியல் பிரமுகர்கள் முன்னாடி நிற்கிறத பார்த்தா கொஞ்சம் சந்தேகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. காவல்துறை தீவிர விசாரிக்கணும்னு நான் வேண்டுகிறேன். இல்லை, இப்படி ஒரு விஷயம் செல்வ பிறந்தகை அவர்களை நோக்கி இதை விசாரிக்கணும்னு சொல்கிறது சரியாக இருக்குமான்னு அவர் தானே சொன்னார். நிறைய பேர் பார்ப்பாங்க. அவர் தானே சொன்னார். அவர் தானேங்க சொல்கிறாரு இவங்க உண்மை குற்றவாளிகள்னு. அவர் தானே சொல்கிறாரு. எனக்கும் அந்த சந்தேகம் ஏற்படுது. அவர் சொன்ன மாதிரி இவர் குற்றவாளி இல்லை பொழுது அந்த சகோதர அடிப்பில் இப்போ இவரை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல. ஏன்னா இவருக்கு அந்த டீமோடலாம் இந்த ரவுடி லிஸ்டோடலாம் கொஞ்சம் சம்மந்தம் இருக்கும் இல்லையா. ஒரு அரசியல் தலைவர் அவரே ஒரு ரவுடியாக இருக்கார். அப்போ அவர் விசாரிச்சிங்கன்னா தெரியும் என்ன நடந்திருக்குன்றது. காவல்துறை அதுதானே சரியான முடிவு எடுக்க முடியும். இப்போ ஏன்னா இதில் இன்னொரு புறம் ஒரு கோணத்தில் சொல்கிற தகவல்கள் வந்து இந்த தென் மாவட்டங்களில் இருந்து கூலிப்படைகள் வந்தாங்க, அங்கே ஒரு நிலத்தகராறு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, ஒருவேளை அது ஒரு காரணமாக இது ஒரு விஷயம் தகவல் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லை, நான் வீகத்தின் அடிப்படையில் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. காவல்துறை வந்து விசாரணை என்பது மிக துரிதமாக நடத்தப்பட்டு இருக்கு. இப்போ வரையும் நடத்தப்பட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தர் யூகங்களுக்கும் ஒவ்வொரு சந்தேகங்களுக்கும் நம்ம பதில் சொன்னோம்னா அது வந்து விசாரணை வந்து தவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, திசை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் காவல்துறை விசாரணையை பொறுத்தவரையும் குறிப்பாக அவர் நம்ம உண்மையாகவே முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களில் சிபிசிஐடி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. சிபிசிஐடியில் பல வழக்குகள் நிலுவையில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல வழக்குனா நூற்றுக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அப்படியே சும்மா எதுவும் கல் மாதிரி அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் தூங்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வந்து அதை துரிதப்படுத்துவார். முதலமைச்சர் அவங்க போய் அணுகியிருக்காரு, அவங்க ஆறுதல் சொல்லியிருக்காரு அவங்க ஃபேமிலிக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் கண்டிப்பாக அதில் எப்படியாவது அந்த உண்மை குற்றவாளி கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஓகே, சம்பவத்துக்கு அப்புறமான இந்த விஷயங்களை பேசுகிறோம். பட் சம்பவத்துக்கு முன்னாடி உளவுத்துறை தகவல் தெரிவித்ததாக 3 முறை எச்சரித்ததாக ஒரு பக்கம் தகவல், இன்னொரு பக்கம்
சந்தீப் ராய் ரத்தோர் அவர் சொன்னது எந்த தகவலும் கிடைக்கப்பெறல அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஸோ இதில் அப்போ சம்பவத்துக்கு முன்னாடி எங்கே தவறு நடக்கிறது? எங்கே ஒரு ஒரு சந்தேகம் எழலையா அதாவது உங்களுக்கு? அவர் உளவுத்துறை கொடுத்ததாக நீங்களே தகவல் தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் தகவல். உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னு. நான் கூட ஒரு தகவல் சொல்கிறேன். ம். எனக்கு கேள்விப்பட்டது தான். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது ஐஎஸ்லேருந்து கூப்பிட்டு சொல்லும் போது எனக்கு காவல்துறை பாதுகாப்பு எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொன்னதாகவும் வேண்டான்னு அவர் வந்து மறுத்ததாகவும் தான் எனக்கு தகவல். அப்படியே காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து சாகடிக்காமல் இருக்கிறான். சிந்தாதிரிப்பேட்டையில் பிஜேபியுடைய பிரமுகர் அவன் ஒரு ரவுடி தான். அவனை வந்து நடு ரோட்டில் போட்டு காவல்துறை பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் இருக்கும்போது வெட்டல, கொலை பண்ணி போடல. அதனால் வந்து இதுதான் அப்படின்னு காரணம் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு மாறுதல் என்பது கமிஷனரை மாற்றம், அடிஷ்னல் கமிஷனர் மாற்றம் என்பதெல்லாம் இது சரியான ரீசனாக எனக்கு தெரியல. என்னமோ கமிஷனர் அடிஷ்னல் கமிஷனர் இருக்கும்போது கத்தியத்தை கொடுத்து வெட்டுங்கடான்னு சொன்ன மாதிரி முதலமைச்சர் அந்த முடிவு எடுக்கிறது தவறான முடிவு. குறிப்பாக வந்து அந்த பகுதியினுடைய இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் நிர்வாக சீர்திருத்தம்ன்ற முறையில் அது எது நிர்வாக சீர்திருத்தம்? நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது நீங்களே திசை திருப்பீங்கல்ல. இப்போ ஒரு கமிஷனர் மாற்றினீங்கன்னா கமிஷனரை வந்து இது பண்ணாரு, இல்லை அடிஷனல் கமிஷனர் அதை பண்ணாரு, துரிதமாக உள்ளே போய் நின்று அன்றைக்கி ஒரு சின்ன கலவரம் கூட நடக்காமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கு அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, ஒரு சின்ன கலவரம் கூட இல்லாமல் காவல்துறை பார்த்துட்டாங்களா இல்லையா? அப்போ போது நீங்கள் வந்து கமிஷனர் நடப்பீங்க, அடிஷனல் கமிஷனர் வைப்பீங்களா? மாறுதலுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? உங்களுக்கு தவறான சில தகவல் அதிகாரிகள் தராங்க, உங்கள் கூட சுற்றி இருக்கிற அதிகாரிகள் தவறான விஷயத்த சொல்கிறாங்க. கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டரையும் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே இங்கே பொறுப்பு. அந்த சரகம் அவர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு மேலே டெப்டி கமிஷனர் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்க. ஏங்க இப்படி முதலமைச்சர் தப்பான முடிவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ஏதோ தருதலைங்க சில விஷயங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறான்றதுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க? முதலமைச்சர் சுயமாக முடிவு எடுக்க கற்றுக்குங்க தயவு செய்து. நான் அவங்களை கையெடுத்து கும்பிட்றேன். இந்த மாதிரி மாற்றங்கள் போச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துல நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுவீங்கன்னு நான் விரும்புகிறேன். அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏங்க யார் மாற்றினாலும் யார் இது பண்ணாலும் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க. எந்த அதிகாரி போட்டாலும் எனக்கு எது பிரச்சனை கிடையாது. அது உங்களுடைய நிர்வாகத்தினுடைய திறமை. ஆனால் எங்கே நீ கை வைக்கணுமோ கை வைக்கலையே. கள்ளச்சாராய விஷயத்தில் நீங்கள் கீழே இருந்து கை வச்சிங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து எஸ்பி வரையும் மாற்றினீங்கல்ல, நீங்கள் கலெக்டர் வரையும் மாற்றினீங்கல்ல, அங்கே இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் மாற்றினீங்களா? அன்றைக்கி இருந்த இவரை மாற்றினீங்களா? நீங்கள் லாண்ட் ஆர்டர் ஏடிஜிபியை டிஜிபியை மாற்றினீங்களா? எடுத்த உடனே எல்லாத்தையும் கீழே மாற்றாம நேரையாக ஒரே இடத்துல அடிச்சிட்டிங்கன்னா பால் அடிச்சிட்டிங்கன்னா விசாரணைக்கணுங்க. யாரோ ஒருத்தன் ஏதோ விஷயத்த கதை சொல்கிறான்னா இதை பாருங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் அவர் வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர். நான் சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், உங்களுக்கு தவறான அதிகாரிகளுக்கு பின்புலமாக இருந்து தவறான விஷயத்த சொல்லிகிட்டே வராங்க. எனக்கு அதில் உடன்பாடு என்ன, எனக்கு உடன்பட்டு போகணும்னு சொல்ல நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. அதனால் தமிழ்நாட்டு தலையெழுத்தை நீங்கள் என்ன அசிங்கப்பட்டாலும் நீங்கள் தான் ஏற்றுக்க போகிறீங்க. எந்த அதிகம் ஏற்றுக்க போகிறதில்ல. நீங்கள் தப்பான முடிவு எடுக்க தப்பான முடிவுனா உங்கள் அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறாங்க, நீங்கள் நடத்தலைன்றத வெளிப்படையாக மக்களுக்கு தெரிய வருது. தயவுசெய்து இதுலையாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது போன்ற அதிகாரிகளை பல வருஷம் சொல்லிட்டு இருக்க 2 வருஷமாக இவங்களாம் தூக்கி எறிங்க. ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு இப்போலாம் கண்ணில் தெரிய மாட்டேங்குது? எத்தனை திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. முதலமைச்சர் தப்பான முடிவுனால எடுக்கிற முடிவுனால தமிழ்நாடு தலையெழுத்தே மாறிடுங்க. மனசு வலிக்குதுங்க. ஏங்க நான் 1-2 தாங்க அதிகாரி சரியில்லைன்னு சொல்கிறேன், ஒட்டுமொத்த அதிகாரிகள் சரியில்லைன்னு சொல்கிறேன். அப்படியாப்பட்ட முடிவு எடுக்க விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உடனடியாக அவரை மாற்றுறேன் இவரை மாற்றுறதுனால உடனே வந்து எல்லாம் முடிஞ்சிடுமா? ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது திசை திரும்பாதா? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா நீங்கள்? தமிழ்நாடு தவறான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை நல்ல தலைவன் கிடச்சி அந்த தலைவனுக்கு கூட இருக்கிற ஆட்கள் தவறான ஆட்கள் இருந்ததுனால அவர் தப்பான முடிவு எடுக்கிறாருன்ற மாதிரி வருத்தமாக இருக்குது. இல்லை இந்த கோவம் வந்து யாரை மாற்றினாங்களோ அவங்கள மாற்றிட்டாங்க அப்படின்றதுனால வர கோவமா, இல்லை அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு இடத்துக்கு இது கோவம் இல்லை, ஆதங்கம். அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, நீங்கள் யாரை வேணா மாற்றுங்க, அது உங்களுடைய இது. ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போது நான் தான் சொல்கிறேன், கள்ளச்சாராயில் நீங்கள் எடுத்த முடிவில் யாரை இவ்வளோ பெரிய பல விஷயங்கள் நடந்துருக்கு தமிழ்நாடு முழுக்க. சட்ட ஒழுங்கு இவ்வளோ பாதிப்புன்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு வரான். அப்போ நீங்கள் யாரை மாற்றிருக்கணும்? அந்த நேரத்தில் சட்ட ஒழுங்கு யாரும் கையில் இருக்குது? உங்கள்கிட்ட தானே இருக்குது. நீங்கள் ஹோம் செக்ரட்டரி யார் உங்களுக்கு? அமுதா ஐஏஎஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ நகர்களுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? யாரும் அதிகாரி பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பொறுப்பேற்றுப்பீங்க. முதலமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அந்த உள்துறைக்கு நீங்கள் தான் அமைச்சர். அப்படின்னும் போது வந்து அதிகாரி எந்த அதிகாரியும் போய் குறை சொல்ல மாட்டாங்க யாருமே. அந்த ஆதங்கத்தில் தான் சொல்கிறாங்க. நான் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று 2 வருஷம் அவர் எப்படியாவது ஆட்சியை நல்லபடியாக நடத்தணும்னு நினைக்கிறேங்க. மீண்டும் வந்து அவங்க தம்பி உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றுக்கு வரப்போகிறாருங்க. அந்த ஆட்சி நிலைக்கணும்னு நினைக்கிறேங்க.
இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி கொள்ளையா சாராய சாவா செத்துட்டு இருந்தானுங்கன்னா அப்போ அதிகாரிகளை பேச்சு நீங்கள் எப்போ தான் நீங்கள் கவனத்தை வச்சுப்பீங்க. அவங்க சொல்கிறத மட்டுமே கவனம் வைக்காதீங்க. இல்லைன்னா பொறுப்பை தயவுசெய்து தம்பி உதயநிதியை கொடுத்துட்டு போயிடுங்கன்றேன் நான். இப்போ இதில் இன்னொரு விஷயம் பேசப்பட்டதுங்க சார். அவருடைய மரணத்துக்கு அப்புறமா இவரும் குற்ற பின்னணி கொண்டவராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் அதற்கப்புறம் இங்கே ஊடகங்கள் எல்லாம் வெளியானுச்சு. எவரு? ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு சொல்கிறேன். சரி. இப்போ அதற்கான அது ஸோ அதனுடைய அந்த பாயிண்ட் தான் இந்த பழிக்கு பழியாக நடந்திருக்கிறது அந்த ஒரு விஷயத்துக்கும், அதுவும் குறிப்பாக ஆற்காடு சுரேஷனுடைய கொலை வழக்கில் அவருடைய பெயர் சம்மந்தப்படலை அப்படின்னாலும் அவங்க அப்படி நம்புறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்லியிருந்தாங்க. இதற்கு போனஸ் பாயிண்டாக தான் இவர் முன்னாடி வந்து இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருந்தார், வழக்குகள் இருந்திருக்குது, அதுலேருந்து வெளியில் வந்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு அரசியல் பாதையில் இவர் பயணிச்சுட்டு இருந்தார். அப்போ இந்த தகவல்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மை தன்மையாக இருக்கு அல்லது இது சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரையும் எல்லா இயக்கத்தில் இருக்கக்கூடிய ரவுடி பேரும் அவர்கிட்டே இருந்தாங்க. அங்கொன்று இங்கொன்று பஞ்சாயத்து நடக்க தான் செஞ்சிச்சு, இல்லைன்னா கிடையாது. நான் ஒத்துக்கிறேன், தெளிவாக ஒத்துக்கிறேன், எனக்கே தெரியும். ஆனால் இப்போ என்கிட்டயே 2 முறை வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஆட்கள் நான் பிடிச்சி கொடுக்கும்போது, சில சம்பவங்களில் வந்து நான் புகார் கொடுக்கும்போது என்கிட்டயே 2 முறை பேசியிருக்காரு. ஆனால் மரியாதையாக பேசியிருக்கார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். சார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார், இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறேங்க சார், சார் கொஞ்சம் இது பண்ணுங்கள் சார், தப்பு சார், ஒரு முறை அவங்க சட்டத்துக்கு புகார் உணர்த்தணும் சார் அப்படின்னு நான் திரும்ப சொல்லுவோம். அதுக்கு முன்பாடி எனக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு சம்பவத்துக்காக என்கிட்ட பேசியிருக்காரு. நடுவில் சில பேர் வந்து சில இடங்களில் நான் ஒரு சம்பவங்கள் இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வழக்கு போடும் போதோ அல்லது வந்து புகார் கொடுக்கும் போதோ அவர் சம்மந்தப்பட்ட சில வழக்கறிஞர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு மரியாதைக்குரிய நபர். நான் ஏன் அதை மரியாதைக்குரிய நபர்னு சொல்கிறேன்னா, அவரால் பாதித்தவங்களோ ஏதோ வந்து பெருசாக வெளிப்படையாக இங்கே வெளியே வரல. ஆனால் மூர்த்தியார் அவர்களை சொன்னேன் இல்லையா, பூய மூர்த்தியார் அவர்கள், அவருடைய வழிபாடு, அவருடைய தோன்றல். நான் வந்து 2003 நான் சின்ன பையன், என்னோடய வயசு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 வயசு 22 வயசு தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் நான் போய் நிற்கிறேன், அவர்கிட்ட என்னை அண்ணன்னு கூப்பிட்றாரு. அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டம் நிற்குது, 500 பேர் நிற்கிறாங்க மூர்த்தியார்கிட்ட. அங்கே அண்ணன் மரியாதை, அந்த வழிபாடு. அவர் வந்து மூர்த்தியார்கள் எப்படி வந்து எல்லா இடத்துலையுமே தன்னுடைய ஆட்களுக்கு, நம்ம சமுதாயம் சார்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரணும், கல்லூரியில் இடம் பெற்று தரணும், சீட்டு வாங்கி தரணும் அப்படின்னு எப்படி பல விஷயங்களை உதவி பண்ணாரோ அந்த மாதிரி அந்த வழித்தோன்றலை அழகாக கொண்டு வந்தவர் ஆம்ஸ்ட்ராங். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஏன்னா சில விஷயங்களை அவர் பல பேருக்கு உதவி பண்ணாமல் இந்த கூட்டம் சேருமா சார்? என்ன சார், காசு கொடுத்தா கட்சி அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் சேர்க்குற மாதிரி ஒரு சாவில் வந்து ஒரு அன்பும் ஒரு இது உணர்வும் இருந்தால் மட்டும் தான் இவ்வளோ கூட்டங்கள் சேரும். அதெல்லாம் மறுக்க முடியாது. நீங்கள் கூட்டம் சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 100 பேர் 100 விதமாக இருப்பான். இது உணர்வோடு வந்த கூட்டம். இதில் அதை மீறி சில தலைவர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அது அரசியல் மனக்கணக்கு போட்ட கூட்டம். அந்த கூட்டத்தையும் அந்த தொண்டர்களையும் எப்பவுமே நீங்கள் பிரிக்க முடியாது. நட்பு ரீதியாக வந்த கூட்டம். அதனால் அவர் விமர்சனங்கள் இருக்கட்டும், இறந்தவர்கள் மீது விமர்சனம் செய்வது தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த பகுதியில் நிறைவாக தெரிஞ்சுக்க விரும்புகிறது, இப்போது இதன் மூலமாக பேசப்படுற இன்னொரு விஷயம், இங்கே தலித்துகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு அதில் உங்களோட பார்வை எந்த அளவுக்கு இருக்குது? எங்கே தவறு நடக்குது, எங்கே பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்படின்ட்டு? தவறு அவர்கள் செய்து தான் தவறு. இப்போது விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கங்க. நான் தகவல் பெருமை சட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வாங்கியிருக்கிறேன். அவர் மீது, அவர் கட்சியை சார்ந்தவர் மீது எவ்வளோ பேர் வழக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 பேர் மேலே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அவ்வளோ பேருக்கும் பாதுகாப்பு தரணும்னு நினைக்கிறாரா? பாதுகாப்பு தரணும்னா இந்த சமுதாயத்துக்காக போராடிட்டு இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. தான் ஒரு மனிதன் வந்து தன் சொந்த காசை செலவு பண்ணி பல பேருக்கு வந்து போராடி வாங்கிட்டு இருக்காரு, அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு. அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, தப்பு நடக்குது. ஜெகன் மூர்த்தியாருக்கு பாதுகாப்பு கொடுங்க. இப்போ தான் திருமாவளவனுக்கு பாதுகாப்பு இருக்குது, காவல்துறை பாதுகாப்பு இருக்குது. செல்வ பிறந்தை கேட்டால் கொடுக்க போகிற நாளைக்கு முதலமைச்சர், அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அப்படி ஒன்றும் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து இவங்களெல்லாம் யார், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவனாக கருதக்கூடிய யாருக்குமே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு எந்த விதமான பயன்பாடும் செய்யலை, நல்லது செய்யலை, ஒரு வேலை வாங்கி தரல, ஒரு கல்லூரியில் சீட்டு வாங்கி தர முடியல, ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி தர முடியல, ஒருத்தருக்கு ரிக்ஷா ஆட்டோ வாங்கி தர முடியல, அவன் தரத்தை உயர்த்த முடியல. ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் ஒடுக்கப்பட்டவனாக தான் இருக்கானே தவிர அவன் உயரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய தலைவன் எல்லாருமே அவனுடைய வாழ்க்கை தரம் தான் உயர்ந்திருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரையும் பாதுகாப்பு என்பது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க. இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் தலைவன் போர்வையை சுத்தக்கூடிய போலி தலைவர்களை புறக்கணிங்கன்னு தான் சொல்கிறேன்.
பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா.